அன்பானவர்களே, அன்பை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இப்போ ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. இன்னைக்கு உலகத்தை ரொம்ப நேசிக்கிறீங்களா? இல்லை. இப்போ சினிமாக்காரங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா சினிமா வேலை, அவங்க சினி உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? திடீர்னு ஒருத்தர் நேசிக்கிறாருமாங்க, இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஆமான்னு சொல்லுவாங்க. கல்யாணம் போதும்பாங்க, இல்லைம்பாங்க. அப்புறம் ஆமான்பாங்க. அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சு, ஒருத்தர் பிரிய போகிறாங்க, இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் பிரிஞ்சிருவாங்க. அப்புறம் இந்த 2வது கல்யாணம் பண்ணுவாங்க, அதை பிரிவாங்க, 3வது கல்யாணம். அவங்க வாழ்கிறது தனி உலகம். அதே போல் நீங்களும் நானும் வாழ்கிறது ஆவிக்குரிய உலகம். உலகத்துக்கும் நமக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. உலக மனிதன் என்ன சொல்லுவான்? பணம் தான் கடவுள்னு சொல்லுவான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? பண ஆசை இல்லாதவனாக இருக்கு. பணம் இல்லைன்னா ஒன்றும் இல்லை, பணம் இல்லைன்னா ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சரியா? ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம்? நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, 1 கோடி ரூபாய் பெருசாக தெரியும் உலகத்தில். ஆனால் 1 கோடியை விட என் இயேசு எவ்வளோ பெரியவர். இயேசு உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள். உலகம் சொல்லும் பெருமை உள்ளவனார், ஆண்டவர் சொல்வார் தாழ்மை உள்ளவனார். பிதாவின் அன்பு. இளையகுமாரன் கதையை நம்ம வாசித்தோம் அப்படின்னா கெட்ட குமாரன் கதைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த கதையில் நல்லா வாசித்தோன்னா அதில் தகப்பனுடைய அன்பு சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாவுடைய அன்பு சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி ஆண்டவர் உன் மேலே அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறார். அந்த அன்பு இன்றைக்கி உங்ககிட்ட இருக்குதா? யோசித்து பாருங்கள். உலகத்தை நேசிக்கிறீங்களா? மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுவிட மாட்டேன். வெறும் இடத்துக்காக, பணத்துக்காக, நகைக்காக, சொத்துக்காக ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிற தெய்வீக ஆசீர்வாதத்தை இழந்து போயிடாதீங்க. சரியா? பாருங்கள், ஒரு மனிதன் பணத்தை ஒரு ரூமில் பூட்டி வச்சுட்டு, ஒரு கால் பெட்டியில் வச்சுட்டு, அதை பெட்டியை திறந்து பார்க்குறார், பணம் இருக்குது. ஆனால் ஒரு நாள் கீழே இருந்து பூச்சி அரிச்சிட்டு வந்து எல்லா பணமும் போயிடுச்சு. பைபிள் சொல்லுது, உங்கள் பொக்கிஷத்தை பரலோகத்தில் சேர்த்து வைங்க. சரியா? ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், உங்களுக்காக ஜெபிக்கிறார். தகப்பனே, இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் அற்புதத்தை அதிசயத்தை செய்யுங்க. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God multiply you.